லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம். பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்குமான வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் எவ்வளவு நாள் மேக்ஸிமம் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா, முதல் காலத்து அதாவது ஒரு 200 வருடங்கள், 300 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காட்டுற இந்த சார்ட் வந்து இந்தியாவுடைய மனிதர்கள் வந்து 1800லிருந்து இப்போ 2020 வரைக்கும் எவ்வளவு சராசரியா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சார்ட். நீங்க 1800லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியரோட ஆயுள் காலம் வந்து வெறும் 25 வயசா தான் இருந்திருக்குது. அது 1880ல பார்த்தீங்கன்னா, வெறும் 21, 22 வயசா தான் இருந்திருக்கு. ஏன்னா, அந்த காலத்துல பயங்கரமான பஞ்சம் வந்திருக்கு. 1920 அதே மாரி வெறும் 21 வயசு தான் இருந்திருக்கு. ஏன்னா, அப்ப வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ் காய்ச்சல். கொரோனா வந்துச்சுன்னா அந்த மாதிரியான காய்ச்சல் வந்து இந்தியா ஃபுல்லா பரவி, பல லட்சக்கணக்கான பேர் வந்து கொத்து கொத்தா செத்துருக்காங்க. ஆனா, இப்ப அதுக்கப்புறமா இந்த கடந்த நூற்றாண்டுல, அதுவும் கடந்த நூற்றாண்டு பிற்பகுதியில வந்து நம்முடைய சுகாதாரம், மருத்துவ வசதி ரொம்ப அதிகமாகி அதிகமாகி பார்த்தோம்னா, இப்ப லேட்டஸ்ட்டா நம்முடைய 2020ல நம்முடைய வாழ்நாள் வந்து 69 வயதாக இருக்குது. அது இப்போதைய லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்தோம்னா, 2022ஆம் ஆண்டுடைய டேட்டா படி பார்த்தோம்னா, இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் காலம் வந்து 67.25 வருடங்கள். 67.25 வருடம் தான் வந்து இப்போதைய சராசரியான இந்தியர்களின் ஆயுள் காலங்கள்.